கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரியவர். அவர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதீங்க. இந்த நாளை திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தனிமையில், கலக்கத்தோடு, கண்ணீரோடு, கைவிடப்பட்ட நிலையில், நிரந்தர வருமானம் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்து பயந்திருந்தால் பயப்படாதீங்க. நான் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்காக ஆண்டவர் கொடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? யாபேஸ் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேசுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததாக வேதம் சொல்லுகிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில், ஒன்றே இல்லாத நிலையில், வறுமையின் பிடியில், தரித்திரத்தின் பிடி நீங்கள் இருப்பீன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர். ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே 2வது வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 26:12-13 ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் ஒரே வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதித்து ஒரு மேன்மையான இடத்தில் நம்மை வைக்கிறவர். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில நன்மையை நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. இன்றைக்கே பார்க்க போறீங்க. இந்த நாளில் ஆண்டவர் அதிசயங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். யாபேசை ஆசீர்வதித்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய தேவனால் ஆசீர்வாதத்தை தர முடியும். அவர் பெரியவர். அவர் மேன்மைப்படுத்துவதற்கு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். உங்கள் கஷ்டங்கள், தரித்திரங்கள், வேதனை எல்லாம் விலகி சாட்சியா நீங்கள் இருக்க போறீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, யாபேசை ஆசீர்வதித்த எங்கள் அன்பு ஆண்டவர், ஏதோ இந்த நாளில் உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது ஆசீர்வதிக்கட்டும். வீட்டை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை, அவங்க ஊழியத்தையும் அவர்களின் விசேஷத்தனம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இங்க பெரிய காரியத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தரித்திரம் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதி விலகி போகட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாய் சொந்த வீடுகளுக்கு வீட்டை கொடுங்க. வாகனம் தேவைப்படுவதற்கு வாகனத்தை கொடுங்க. பாவத்தின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்குங்க. பரிசுத்த பாதலை நடத்துங்க. கர்த்தருக்காய் ஊழி செய்த தேவ பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த தரிசனம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது விசேஷமாய் உங்களுடைய ஊழியக்காரர் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.